வெயிச்சு சாப்பிட வாங்க. தடி திள்ளி விட்டு ஏன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால். தேங்க்யூ மீ. பாருங்க, நல்லா ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. உருண்டை செய்கிறதுக்கு உப்பு போட்டு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொடி வரமிளகா, பெருங்காயம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு, உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு இதெல்லாம் உள்ளே போட்டுடலாம். வெங்காயம் தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகாவும் அதே அளவு, காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். துருவி போட்டுக்கலாம். நான் பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்படியே மல்லித்தலை இதில் போட்டு எல்லாமே பிசறிக்கலாம். நல்ல அடியில் உள்ளே விட்டு நல்லா பெசரி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போயே உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், எவ்வளோ தேவை என்னன்னு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் அதை போட மறந்துட்டேன். இப்போ பெசரிட்டு நம்ம உருண்டை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சொத்த உருளைக்கிழங்கு, ஊட்டி உருளைக்கிழங்கு இருக்காது, சாதா உருளைக்கிழங்கு தான் இருக்கும். ஏன்னா அதான் அவங்களுக்கு கட்டுப்படியாகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுப்பாங்க. பச்சையாக ஒரு உருளைக்கிழங்கு இருக்கும் பாருங்கள். அப்புறம் முளை விட்ட உருளைக்கிழங்கு, அதெல்லாம் ஜீரணமே ஆகாது. குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா ஜீரணமாகாது, பெரியவங்களுக்கே ஜீரணம் ஆகாது. அதில் அதிகமாக சுகர் இருக்கும் அந்த கிழங்குல. நம்ம வீட்டில் செய்கிறப்ப அந்த மாதிரி பச்சை கிழங்கு இருக்கிறது, அப்புறம் நம்ம வந்து அந்த முளை விட்ட கிழங்குலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்றப்ப இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இனிமேல் சூடாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி 1 by 1 எடுத்து போட்டுருணும். திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் எப்போவுமே கம்மியாக ஊற்றுறேன். திரும்ப வந்து சும்மா கொஞ்சமாக இருக்கிற எண்ணெயை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, தோசைக்கு இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி 4-5 போட்டுக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். என்ன பஜ்ஜி போட்டாலும் சரி, எது போட்டாலும் 2 போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சட்னி அரைச்சிருக்கேன், புதினா மல்லித்தலை எல்லாம் போட்டு சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கிற சாப்பிட்றதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு